உதித்து உதித்து உனத்தை உனத்தை கண்ணிற்கும்
பாகம்பரிப்பினாலும் கொழுந்தனக்கு நான் தருவேன். கோலம் சேர்த்து உங்க கரி முகத்துவமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று என்ற விநாயகரை போற்றியும் என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனின் அருளாலும் அறிவின் தாயகமாய் அருளறிந்த உள்ளமாய் இங்கு வருகிறதற்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை நிதியை தொடங்குகின்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் என்னாடா பொன்னாடக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் உடன் இருக்க செல்லமாக வளர்ந்து வருகிறேன். இன்று ஏதோ கிரணமாக என்னை என் தந்தை இழைத்ததாக அண்ணனும் தொழிமரம் குருணர்கள் என்ன கிரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவுள் யார் பின்ன மிருகப்பெருமான் கந்தன் வணங்காமல் எந்த காரியத்தையும் தொடரக்கூடாது. 5 வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அவரையே நினைச்சிட்டு இருக்க கிரணத்தினால் எம்பெருமான மிருகப்பெருமானை வணங்கி விட்டு பின் கதைக்கு செல்வோம் முறையில் அன்பு அண்ணன் பெயர் சொல்ல விரும்பாத அருமை அண்ணன் அவர்கள் 100 ரூபாய் எனக்கு அன்பளிப்படுத்துள்ளார்கள். அன்புள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உப்பு காத்து போத காத்து சுத்தம் கடலு கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குலவிளக்கு நீகையா. உப்பு காத்து போத காத்து சுத்தம் கடலு கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குலவிளக்கு நீகையா. வாட காத்து வீச பார்த்து அலைய எடுத்து வலைய போட்டு மீன் பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா கரை மீண்டு வர காவலுடன் வேலையா. திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா உனக்கு நன்றி சொல்வோம் மால்மருகா படியில் தவம் இருப்போம் திருமுருகா இப்பொழுது நலமெனவே வடிவழகா
போகும் ஐயா செந்தூரில் நீ இருக்கு என்ன குறை நேரும் ஐயா கோவில் மணி கேட்டிருந்தா வாழ்வில் இல்லை துன்பம் ஐயா உலகில் வந்து விழுந்திடணும் நீனு இல்லை போனா பசிக்குது சோறு உப்பு காத்து ஊத காத்து சுத்தம் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா குப்பத்துக்கு குல விளக்கு நீகையா சேர்த்து வைக்க சித்தத்தில இடமும் இல்லை பத்து ஒண்ணு போடாம பத்திடத்தம் வேண்டுகிறேன் முத்துமணி ரத்தினமே உணவடம் தேவையில்லை பொழுதும் உந்தையவு இருந்திட விரும்புகிறேன் ஆழக்கடல் நீர் கிடந்து அரசாள வந்தவனே அதுபோல என் மனசு குடியேற வாருமையா சங்கார நேரத்துல சமுத்திரம் பின்வாங்கும் சந்தோஷ திருநாளில் நிம்மதியை தாருமையா முருகனென்று முழங்குது என் மனசு கடல போல உன் கருணை பெருசு உப்பு காத்து ஊத காத்து சுத்தம் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா குப்பத்துக்கு குல விளக்கு நீகையா வாட காத்து வீச பார்த்து வலைய எடுத்து வலைய போட்டு மீ பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா கரை நீண்டு வர காவலுந்தன் வேலையா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா வேல் முருகா உனக்கு நன்றி சொல்வோம் ஆள்மருகா ஆள்மருகா வடியில் தவம் இருப்போம் திருமுருகா திருமுருகா பிழுது நலமெனவே வழிவழகா வடிவழகா முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா நன்றி 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 மனமார்ந்த நன்றி கைத்தட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் கைத்தட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் அருமையான ஒளிபரப்பு இருக்கும் பொழுது வெண்ணாவளகுடி ரசிகர்கள் சார்பாக மிருதங்க சக்கரவர்த்தி அருமை தம்பி மருதை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அருமை தம்பி அவர்கள் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடடா பாண்டிய நாடு தங்கம் மறைந்த மாமேதை எங்களது உயிரில் மேலான அன்பொன்னன் நாதகான பேரரசு நாரதர் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்று உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய எனது அன்பு அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் செவாலியர் ஜிவாஜி ஆர்பி ஹரிஹரன் அவர்கள் சார்பாக கேவி கோட்டை அன்பு உள்ளம் செந்தில் ஆண்டவர் மோட்டார்ஸ் அன்பு உள்ளங்கள் இங்கே வள்ளியவர்களுக்கும் 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றி. இந்த இடத்துல அன்பு அப்பா மறைந்த திரு ஆறுமுகம் அப்பா அவர்களை நினைவுபடுத்தியதற்கு முதல்ல ஒரு நன்றி. ஏன்னா அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவரை பார்த்துருக்கிறேன். அருமையான என்ன மேடையில் நிற்கும் பொழுது அந்த ஒரு மேடை தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நாரதரே தேவலோகத்திலேருந்து இறங்கி வந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஒரு அமைப்பு அவருக்கு மட்டுமே உண்டு. அந்த வகையில் அன்பு அப்பாவை நினைவுபடுத்தியதற்கு மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாது அன்பளிப்பளித்த பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கும் கேவி கோட்டை குழந்தை விநாயகர் கோட்டை மறக்கவே முடியாது. இந்த பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நாடகக்கலை பொதுவாக இசைக்கலையை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அருமை அன்னார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்று பெரியவங்க ரசிகராக இருக்கல எந்த ஆட்சியும் இல்லை. கேவி கோட்டையில தான் ஒரு 6 வயசு பிள்ளையிலேருந்து அவ்வளோ ஒரு ரசிகராக இருந்தாங்க. ஆமாம் ஆமாம் என்னோட இருந்து புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வர்றேன்னு சொன்னாங்க, வந்திருக்கிறாங்களா என்னன்றது தெரியல. குழந்தை விநாயகர் கோட்டையிலேருந்து. ஆமாம் அருமையான பூரா பெரிய பெரிய ஆளுங்க 6 வயசு 13 வயசு 12 வயசு சும்மா இல்லை. ஆமாம் அந்த மாதிரி நிறைய ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று வணக்கம். அது மட்டும் இல்லாது மிருகப்பிரமாணம் வணங்கியாச்சு. இத்தனை தெய்வங்கள் இருக்கும் பொழுது எதற்காக மிருகப்பிரமாணம் வணங்கணும்? எதுக்கு? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் மிருகப்பிரமான். பார்த்தீங்களா? வந்த உடனே போய் பார்த்தேன். அருமையான தோற்றம், அழகாக பாலமுருகன் அந்த ஒரு சிறு குழந்தை வடிவத்தில் பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு அழகான காட்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாது அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சிலரை வணங்கி ஆகணும். அதனால் இன்னைக்கு யாரை வணங்கலான்னு இருக்கேன் தெரியுமா?
மாமா நாரத்தான் வணங்க போறேன். தீனகருணாகரணே நடராஜா நீலகண்டனே தீனகருணாகரணி நடராஜா நீலகண்டனி தீனகருணாகரணே நடராஜா நீலகண்டனே நின்னருள் பணிந்து புகழும் என்னகும் இறங்கு கருணும் நின்னருள் பணிந்து புகழும் என்னையும் இணைந்து மகிழும் மௌன குருவே கரணே இல்லாண்டு நீலகண்டனே தீனகருணாகரணே நடராஜா நீலகண்டனே மீனகோச்சனி மனானா மீனலோச்சனி மனானா தாண்டவமாடும் சபாபதே மீனலோச்சனி மனானா தாண்டவமாடும் சபாபதே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே மௌனகுருவே 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 கரணி எனையாண்ட நீலகண்டனி தீனகருணாகரணே நடராஜா நீலகண்டனே ஆதிகண்டம் இல்லாகரணே ஆதிகண்டம் இல்லாகரணே அன்பர் உள்ள வாழும் பரணே ஆதியந்தமில்லாரணி அன்பர் உள்ள வாழும் வரனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே கரணி இணையாண்ட நீலகண்டனே தீனகருணாகரணி நடராஜா நீலகண்டனி தீனகருணாகரணே நடராஜா நீலகண்டனி 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 நன்றி 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 கைதட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அருமையான ஒளிபெருக்கி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பாடல்களை பாடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அது மட்டும் இல்லாத இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆயுஷ்மான் பாபா. ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கத்துக்கிறோம் விருப்பம் இருந்தால், ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கத்துக்க முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அதனாலதான் சொல்லியிருக்கிறேன், சொல்லுங்க, இசைக்கு மயங்காத இதயம் உண்டோ அப்படின்னு இருக்கிறேன். இத்தனை பேர் உட்கார்ந்து ரசிக்கிறதான் நீங்க பாத்தீங்க. ஆனா எங்க அண்ணன் உட்கார்ந்து எப்படி ரசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆமா கீழே குனிஞ்சுக்கிட்டே நல்லா ரசிக்கிறாரு. தின்னத்தான்றாரு. அது அருமையான முறை. ஏன்னா எல்லா உயிர்களுக்குமே இந்த ஒரு இசைக்கு மட்டுமே அந்த ஒரு தன்மை உண்டு வாத்தியாரே. ஆமா. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், என்னங்க இசை எதுல இருந்து வருது? கொட்டுல இருக்கு, அடிக்கிற அடியில இருக்கு. ஆமா. அப்ப இசை வந்து பல பரிணாமங்கள் அப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமாங்க. ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல. அதிகாலையில் எழுந்தவுடன் பாடக்கூடிய ராகம்னு ஒண்ணு, பூபாலம். ராகங்களின் முதன்மையான ராகங்கள்னு ஒண்ணு இருக்கு. மாய மாளவ கவுளை. பக்திக்கு அதிகமாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ராகம் ரேவதி ராகம். சோகங்களை அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராகம் சிவரஞ்சனி முகாரி. கம்பீர உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராகம் கம்பீர நாட்டை. மழை பெய்ய வேண்டிய ஒரு ராகம் இருக்கு அமிர்த வர்ஷினி. சரிங்க, இந்த மாதிரி இசை பல பரிணாமங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அதனாலதான் ராவணேஸ்வரன் என்ன செய்தாரு, சிவபெருமானை சாமகானத்தை பாடி தன் வசியப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம மக்களையும் நம்ம வசியப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சிறு முயற்சியில் இறங்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாத இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாயகுல மாதவன் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா நாடகக்கலை வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதில் ஊடகங்கள் பெரும் பங்கு உண்டு. அதில் அன்பு அண்ணாருக்கு முதன்மையான ஒரு பங்கு. மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஒளிபெருக்கிக்கு மனமார்ந்த நன்றி. என்னடா அந்த பிள்ளை வந்ததெல்லாம் சொல்லுது, யாரு என்ன அப்படின்ற விவரத்தை சொல்லணுமா இல்லையா? அத சொல்லுங்க. நான் தான் வள்ளி. நீங்க தான் வள்ளி. நான் மட்டும் தான் வள்ளி. நீங்க மட்டும் தான் வள்ளி. உங்களுக்கு பிடிச்ச கிரகம் இந்த வருஷம் சரி, அடுத்த வருஷம் சரி, அதுக்கு அடுத்த வருஷம் சரி, நான் தான் வள்ளி. ஐயா, அடுத்த வருஷம் ஏதோ மாத்திர மாதிரி சொன்னீங்களே. வாய்ப்பே இல்ல, இருந்துச்சு கொஞ்சம் என்ன இருந்துச்சு, நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. சரிமா, சரி. அதனால ஒரே கால்ராவே தொங்கட்டும். அப்ப காரணம் என்ன, நான் தான் வள்ளி. என்னுடைய தந்தையாரான நம்பி மன்னனுக்கு 7 ஆண் குழந்தைங்க மட்டும்தான். சரிங்கம்மா. 7 ஆம்பளை பசங்க இருந்தா என்ன பிரயோஜனம்? ஏங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல. பூரா மலை மாடு, தடி மாடு, எரும மாடு மாதிரி பூராமே அப்பே நம்பிராசே மாதிரியே. அதனால எங்க அப்பா முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக்கிட்டாரு. எப்படி வேண்டிக்கிட்டாரு? அந்த மகாலட்சுமி போன்று தோற்றம் அளிக்கக்கூடிய அழகான ஒரு பெண் குழந்தை வேணும். உங்க அப்பா ஏமாந்து போயிட்டாரமா, மகாலட்சுமி போட்டோவில் கூட பார்த்துருக்க மாட்டாரு. எடுத்து பேசாதீங்க வாத்தியாரே. வேட்டையாட போகும் பொழுது வள்ளிக்கிழங்கு தோண்டி புதியடித்த கரணத்தினால் வள்ளிகனை பகிரிட்டு தக்க பருவம் வந்தவுடனே திணைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டுதல். வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம். நாங்களும் வர்றோம்.
கூப்பிடவே இல்லை வரீங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன வேலை? வரீங்களா? வர்றா வர்றமா. சரி, யாரு கூப்பிட்டாலும் போயிருவீங்களா? எதுக்கு யாரு கூப்பிட்டாலும் போய் நான் வீட்டில் போய் சண்டை விடுறதுக்கா? நீங்கள் கூப்பிட்டா வர்றான். சரி, நான் கூப்பிட்டா மட்டும் வாங்க. ஆமாங்க. 4 பேரும் சேர்ந்து வரணும். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போயிரும். நான் நீ என்று சொல்லும் பொழுது குதிரைகள் விட்டாது, நாம் என்று சொன்னால்தான் குதிரைகள் கூட விட்டு அப்படின்னு இருக்காங்க. அந்த வகையில் ஒற்றுமைக்கு இலக்கணமாக இன்னைக்கு எல்லோருமே சேர்ந்து காவலுக்கு போறது புறப்புறம் இருந்தாலும் சரி, உங்க 4 பேரையும் பார்த்தா பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனையாலும் சொல்லுங்க. நீங்க 4 பேர் தான் எனக்கு பிரச்சனையே. எனக்கு ஒரு பிராது கொடுக்கணும், கொடுக்கலாமா? சொல்லுங்க. நான் ரொம்ப நாளா ஒருத்தரை காதலிக்கிறேன். அச்சச்சோ, அது ரொம்ப கொடிய வியாதிமா. என்ன பண்றது, இந்த உலகத்துல யாரையுமே அந்த வியாதி விட்டு வைக்காது. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஆனா என்னுடைய காதல்ல ஒரு பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? நான் காதலிக்க கூடிய காதலனுக்கு ஏற்கனவே ஒரே ஒரு முறை மட்டும்தான். என்னம்மா? ரொம்ப இல்ல, ஒரே ஒரு முறை திருமணம் ஆயிருச்சு. ஏமா இருந்து கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளையவா காதலிக்கிறீங்க? என்ன பண்றது, இப்படித்தான் போய் 2ஆம் தரமா மாற்றணும் என் தலையில எழுதிருந்துச்சுன்னா அதை யாரால மாத்த முடியும்? சரி, வெளியில சொல்ல வேணாம், ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? என்ன? நான் மாட்டல. சரி, அவர் தான் என்கிட்ட மாட்டி இருக்கிறார். அது தெரியும்ல. விட மாட்டேன். ஆமா, அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் விட மாட்டேன். சரிங்கம்மா. அதனால என்னுடைய காதல் யார் தெரியுமா? யாருங்க? முருகு என்ற சொல்லுக்கு அழகன் தான் பொருள். அழகன் என்றாலே அவர் ஒருத்தரை தான் குறிக்கும். என்னவோ தெரியல, சரி என்ன மாயமோ புரியல. என் கண்ணுக்கு அவரை தவிர வேற யாருமே அழக தெரியல. அப்பேற்பட்ட அழகன, சண்முகன, சரவணன, கார்த்திகேயன, பாலன, உகன, குமரன் அடுத்த நினைச்சிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாது என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல். இந்த நிலத்துல இருந்துகிட்டு என் காதல் எப்படி தெரியுமா சொல்ல போறேன்? மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே யார்மடி சுமந்து தான் பிறந்தாலும் தாய்மடி மறந்து தலைவண்டி சேரும் பெண் என்னும் பிறப்பல்லவோ. கொடிகருவாகி சிறையினில் தோன்றி கோயிலில் வாடும் தேவனை சேரும் மலரே நீ பெண்ணல்லவோ. தலைவன் சூடே நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தில் நின்னும் மகனே உன் திருமாங்கல்யும் தாய்வழி சொந்தம் 1000 இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவதுதானே உறவென்னும் சாம்ராஜ்யம். தலைவன் சூடே நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே மலரே குறிஞ்சி மலரே பாடிடும் காற்றே பறவையின் இனமே பனிமலை தொடரில் நடந்திடும் நதியே ஓடும் மொழி வாருங்களே. பூமணம் ஒன்று பால்மணம் ஒன்று காதலில் இன்று கலந்ததை கண்டு நல்வாழ்த்து கோருங்களே. தலைவன் சோத நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே மலரே குறிஞ்சி மலரே
மனமார்ந்த நன்றி. இப்படி விடிய விடிய உட்கார்ந்து பாராட்டினீங்கனால அதுவே போதும். ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய ஒரு விருது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் தான். அருமையான முறையில் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே கைத்தட்டி பாராட்டி உங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கணும். இது எனது அன்பான வேண்டுகோள். இதை நீங்க தான் படிக்கணும். எனக்கு தெரியும் உங்களை பற்றி புகழ்ந்து எழுதுனா மட்டும் என்னை படிக்க இல்ல நினச்சேன். பிஜிஎம் மாஸ்டர் அதை நீங்கள் படித்தா என்ன நகி பேட்டா எதிரிக்கிட்டதான் கொடுத்து படிக்க வைக்கணும். இது யார் பண்ண வேலைன்றதே எனக்கு தெரியும். ஆமாம், என்ன பெரிய பிஜிஎம் பூரா நான் சொல்லி கொடுத்தது. ஆமாம், நீங்கள் சொல்லி கொடுத்ததே. பிஜிஎம் மாஸ்டர் அண்ணன் ஜிகேஎஸ் அவர்களை பாராட்டி பாடல் ஒன்று பாடலை கேட்டு நான் நல்லா பாடுவேன். ஆமா, அவரை கேட்குறீங்க. நீங்க பாடுங்க. அந்த பாடலை எப்படி கொடுக்கறோம்னு பிஜிஎம் எப்படி வாசிக்கிறீங்கன்னு பார்க்கணுன்றாங்களா? பாருங்க. சரி சரி. பாடல் ஒன்று பாடலை பாடி கேட்டு குழந்தை விநாயகர் கோட்டையை சேர்ந்த அன்பு நண்பர்கள், அன்பு சகோதரர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்திருக்கிறாங்க. அவருக்கு நான் நன்றி சொல்லிடுங்க. அன்பு எனது உயிரில் மேலான அன்பு கேவி கோட்டை நண்பர்கள், அருமையான ரசிக பெருமக்கள், அன்பு உள்ளத்திற்கும் கிராமத்தார்களுக்கும் எனது கலைக்குழு சார்பாகவும் என் சார்பாக மட்டும் நன்றி 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 சொல்லிட்டு போங்க. எனக்கு என்ன காலதாமதம் காரியத்திற்கு கேடாக கூடாது. சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும். யாராரு காவலுக்கு போறோம் தெரியுமா? யாராரு? நான் முறை என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வர்றாங்க. உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு வந்திருக்கிற தரணி ஹரிதரணி ஹரிஹரண்டி அப்படி சொல்லாதீங்க. தரணினோடனே அப்படி சிரிக்கிறேன். அவளை சந்திக்கணும் அப்படின்ற ஆசை நிறைவேருக்கு. ஆனால் அதற்கு முன்பாக நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் பாடணும், நான் கரெக்டாக வாசிப்பேன். சரியா? இல்லை நீங்க கரெக்டாக வாசிடுங்க, நான் முயற்சி பண்ணுறேன். அப்படி சொல்லக்கூடாதுமா. போட்டினா போட்டி தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வீட்டில் தான் வச்சுக்கிறேன்னு. இங்கே வந்து நீங்கள் எதிரிதான் எனக்கு. யார் ஹஸ்பண்ட் யார் இப்பெல்லாம் பேசாதீங்க. உங்களை சொல்லலைங்க. ஐயா பேச்சுக்கிறீங்க, உங்க பேச்சு சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை. என்ன என் வீட்டுக்காரர் நீங்கன்றீங்களா? என் வீட்டில் தானே குடியிருக்கீங்க. அதை சொல்றீங்களா? சரி சரி வாசிங்க. ஜீபும்பாவா? ஏய் நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். பாடு ஒன்று ராகம் ஒன்று
பாடலாகும் காவியம் ஒரு மாலை நேரம் கண்ணா உந்தன் மாடியாடு தேவன் நாடி பாடல் ஒன்று ராகம் ஒன்று தேடும் போது அந்த வீரம் அது மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் பாடல் ஒன்று ராகம் ஒன்று. நன்றி 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 மனமாத நன்றி. ஏதோ பரவாயில்லாம வாசிக்கிறாரு. பரவாயில்லாம வாசிக்கிறோமா? நீங்க 4 பேருமே மிகச்சிறந்த முறையில் வாசிங்க. மனமாத நன்றி. இந்த கீபோர்டில் வச்சு வாசிப்பாங்கல்ல, அவங்கள கூட வாசிக்க சொல்லுங்க. கரெக்டாக அப்படி அக்ரிவிட்டா. நன்றிங்க மனமாத. அந்த கூப்பிட்றாங்க, அடிக்காதீங்க, விட்டுருங்க. ஏதோ தெரியாம வச்சுட்டாரு. மரியாதையை வெண்ணாவல்குடியைச் சேர்ந்த ரசிகர், மதிப்புக்குரிய அனைத்து நாடக நடிகருக்கும் தெரிந்த அன்புள்ளம் வெண்ணாவல்குடி ரசிகர் சார்பும் அன்பண்ணன் மணி அவர்கள், இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது பரம எதிரியான மனோரஞ்சினி அவர்களுக்கும், எங்களது இசைக்குழுவினருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை தெல்ல தெளிவாக வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அருமையண்ணன் மாயகுலம் மாதவன் அவர்களுக்கும் வெண்ணாவல்குடி ரசிகர்கள் சார்பாக அன்பளிப்படுத்துள்ளார்கள். எங்களின் இசைக்குழு சார்பாகவும் அன்பண்ணன் மாயகுலம் மாதவன் சார்பாக மட்டும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஏன் மட்டுன்றீங்க? அப்புறம் நட்டு நான் சொல்ல முடியும். நான் என்ன பண்ணேன், உங்களோட சேர்ந்து தானே நானும் வந்துடுறேன். நம்மளாம் ஒரே செட்டு இல்லையா? இப்போ மனமாத நன்றிண்ணா. வெண்ணாவல்குடியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு, அன்பளிப்படுத்த பெரும் சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பாக மட்டும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். அது மட்டும் இல்லாது என்ன ஓவரா பிகு பண்றீங்க? அப்புறம் என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், ஆனா என்னுடைய குட்டி நண்பர்களை தான் இன்னும் காணோம். வீரத்துக்குள்ள எப்படி வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆவலோடு ஏங்க காதல் வந்துருச்சுன்னா இப்படித்தான், எப்படி படபடன்னு வரும். ஆமாங்க, வேர்த்து கொட்டும். ஆமா, நிறைய பொய் சொல்லணும்னு தோணும். எஸ் மேடம். நிறைய அழுகணும் தோணும். டெஃபினெட்லி. சில சமயம் நிறைய அடி வாங்க கூட தோணும். வாங்கியிருக்கீங்களோ? சமீப காலமா வாங்கிட்டு இருக்கிறேன். ஆனா திருப்பி கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் மட்டும் கிடைக்கட்டுமே. கிடைக்காது. மொத்தமா சேர்த்து திருப்பி கொடுத்துருவேன். கிடைக்கவே கிடைக்காது. அதனால காதல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான். நான் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ கவிஞர்கள் காதலை பத்தி புகழ்ந்து சொல்லியிருக்கேன். என்னுடைய காதலை நான் எப்படி சொல்றது? எப்படி சொல்லுங்க? ஒரு அழகான ஒரு காதல். உங்களோட காதலை கவிதையா சொல்லுங்க. கவிதையாவா? ஆமா. திடீர்னு கேட்டா எப்படி நான் உள்ள போய் யோசிச்சுட்டு வரேன். ஆமா, நீங்களும் காதலிக்கிறீங்க. ஆமா, நானும் காதலிக்கிறேன். நீங்க காதலிக்கிறீங்க. ஆமா, எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருந்துச்சு, ஊர்ஜிதமாயிருச்சு. உங்களோட காதலை நினைச்சு நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க. சரி, ஏன் காதலை நினைச்சு நான் ஒரு கவிதை சொல்றேன். யார் கவிதை நல்லா இருக்குன்னு மக்கள் சொல்லட்டும். ஓ சரி, நான் சொல்றேன். சொல்லுங்க. அண்ணே கூப்பிட்டுக்கணும். ஹலோ ஹலோ. லைட் அதில் எடுத்து வச்சு விடுப்பா. காதல் காதல் காதல். இப்பதான் செங்கக்கல்ல எடுத்துட்டு எரிய போறாங்க மூஞ்சிலியே. காதல்னாலே கவிதை தானங்க. அம்மா, உங்களோட காதல் கவிதையை சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. நான் எப்படி சொல்றேன் அதே மாதிரி சொல்லுங்க. சொல்றேன். இருதயம் ஒரு இதயமானதே. இருதயம் ஒரு இதயமானதே. அந்த சோக ரசத்தோடு சொல்லுங்க. ரசத்தோட சொல்லவா? இருதயம் ஒரு இதயமானதே. ஒப்பாரி வைக்க சொல்லல. சரிம்மா சொல்லுங்க. இருதயம் ஒரு இதயமானதே. இருதயம் ஒரு இதயமானதே. அந்த ஒரு இதயம், அந்த ஒரு இதயம் ஒருங்கி போனது. போய் தொலைட்டு விடுங்க. இதுதான் உங்க கவிதை. உங்க கவிதை எடுக்கல. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, தாய்மார்களே, என்னோட கவிதையை கேளுங்க. என் காதலியை நினைச்சு சொல்றேன். சொல்லுங்க. கடல் நீரும் உப்புத்தான். வள்ளியம்மா, கடல் நீரும் உப்புத்தான். ஜெயமணிகண்டன் கண்ணீரும் உப்புத்தான். உன்னை காதலிச்சது தப்புத்தான் தப்புத்தான் தப்புத்தான். பாத்தீங்களா எப்படி? என்ன பண்றது பாவம். நீங்க கை தட்டிட்டு போயிருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. காலையில அந்த ஆள் தான் ஜரமாரி அடிவாங்க. நான் பாண்டி வீட்லயே போய் படுத்துக்கிருவேன். என்னுடைய காதலான மிருகப்பெருமனை பத்தி நினைக்கும் பொழுது இன்னும் ஒரு முறை சொல்லணும். எப்படி சொல்ல? 2.5 வைங்க, 4.5 வைங்க, 6.5, 7.5 வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன? கோவருக்கும் இல சேவலை பார்த்து படிக்கிறது பாட்டு. ஓஹோ, இந்த பாட்டை வாசிக்கணும். வாசி தொலைங்க. நீங்க பாடி தொலைங்க. தலை வலிக்குதுரா. ஒரு பீடி அடிக்கிறீங்களா? ரொம்ப நேரம் ஆயிருச்சு இல்லையா, அதனால கொஞ்சம். அப்படி இல்லம்மா, பாட்டுனா இதே பாட்டு. பாட்டு முடிச்சிட்டேன். அது இல்ல, பாட்டு அதுதான் பாட்டு. நீயும் பதில் சொல்ல கேட்டு
மாமா மாமாக்கெல்லாம் வசி மாமா மச்சான் சித்தப்பே 4 நாள் காரியம் 16 நாள் காரியம் காசு கொடுத்தா எங்கே வேணாலும் வாசிப்பான். மயங்கிடலாமா கூவுற குயில் சேவல பார்த்து படிக்கிறது பாட்டு நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாம் ஏ மாமா மயங்கிடலாமா ஒவ்வொரு கோயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டு நான் மயங்குன்னு கேட்டு மானே மனசுக்குள் தேனே ஏ மானே மனசுக்குள் தேனே. மாமா மயங்கிடலாம் ஏ மாமா மயங்கிடலாமா ஒவ்வொரு கோயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டு பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாம். மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா ஒவ்வொரு கோயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டு பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாம் ஏ மாமா மயங்கிடலாமா. நன்றி. காது குளிர குளிர கேட்குற மாதிரி. ஆமாம்மா, எவ்வளோ ஒரு அருமையாக ரசிக்கிறீங்க. 10 நாடகம் ஆனாலும் இந்த மாதிரி ஊரில் ஆடிட்டு போயிடணும் என்ன. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரசிக்கக்கூடிய பகுதிகள் இருந்தாலும் நம்ம பகுதி எடுத்துக்கிட்டோம்னா உண்மையிலேயே ரொம்ப அருமையான ரசிக பெருமக்கள். மனமார்ந்த நன்றி. என்று இருந்த வணக்கம். வாத்தியாரே நல்லா தான் வாசிங்க. சரிங்க மேடம். இடையில வந்து நான் அந்த மாமான்னு சொன்னேன் பத்தியில. ஆமாம், அந்த வாங்கிங்க. தமிழன் கலைக்குழு விருது வழங்குவோர் நலசங்கம் அலிவளமானா அலிவளம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அன்புள்ளங்கள் மனமார்ந்த நன்றி அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இந்த ஒரு நிமிஷம். இந்த விடியாத இரவு முடியாமல் போனால் என்ன, இந்த விடியாத இரவு முடியாமல் போனால் என்ன, இரவு இசை விருந்து படைக்கும் அன்பு சகோதரியின் கலை பயணம் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.
அன்பு அண்ணன் துரை சரவணன் அவர்கள், கரம்பக்குடியை சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எங்கே போனாலும் இந்த பகுதிக்கு எங்கே வந்தாலும் அன்பு அண்ணன் வந்து வாழ்த்திடுவாங்க. மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். பாடிய பாடல்களை பாராட்டி பிச்சைமுத்து ஆசிரியர் மோகன் அரந்தை ரியல் எஸ்டேட் அன்பு அண்ணார் அவர்கள் சார்பாக அன்பளிப்பு பெருமை சேர்த்திருக்கிற அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. அன்பளிப்புலாம் வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து கை தட்டிக்கிட்டே இருங்க, அதுவே எனக்கு மிகப்பெரிய அன்பளிப்பு தான். அது மட்டும் இல்லாது பாட்டு நல்லா இருந்தா கைதட்டுங்க, இல்லைன்னா கல்லு இல்லை விட்டு எரிங்க. கல்லெடு தெரிஞ்சாலும் போக மாட்டேன். ஏன்னா நம்ம ஊருக்கு வரும்போது சத்தியம் மட்டும் தானே வந்திருக்கிறேன், ஊர் வரி காசை வாங்க போறதில்லைன்னு. ஏன்னா அப்படி பேசலாமா வத்தியாரே, நம்மளுக்கு காசு பணமா முக்கியம். அம்மா, சரவண பொய்கையில் நீராடி என்ற பாடல் வள்ளி அவர்கள் பாட வேண்டும். பாடுறேன் கண்டிப்பா பாடுறேன், உங்களுக்காக மட்டும் பாடுறேன். சரி. ஆனா அதுக்கு முன்னாடி வாத்தியா ஒரு தப்பு செஞ்சிருக்கிறாரு, அதை மட்டும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். என்னம்மா? இந்த கூவுற கோயில் பாடினேன்ல, ஆமா, நல்லா தான் வாசிச்சிங்க. சரி. தம்பிகளும் நல்லா தான் வாசிச்சாங்க. சரி. அந்த மாமா அப்படின்னு இல்லை, ஆமா மாமா, அதுல வந்து ஒரு 2 நோட்டு கலைஞ்சிச்சா? கற்பத்தடை பண்ணியிருக்கேன், அதனால கலையத்தான் செய்ய பண்ணிட்டீங்களா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஏன் தெரியுமா அப்படி எல்லாம் நடக்குது? ஏங்க காதல் வந்துருச்சு அப்படின்னா கவனச்சிதறல் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஆமா, மேடையில் இருக்கோம்னா கவனம் மேடையில் இருக்கணும் எல்லாருக்கும். அதை என்கிட்ட சொல்லாதீங்கம்மா, கவுந்துகிட்டே தானே இருக்கிறேன். ஆமா, அதனால கவனச்சிதறல் ஏற்படாத வண்ணம். ஏன் வாத்தியாருக்கே கவனச்சிதறல் ஏற்பட்டுச்சு? சரி, காதல் படுத்து பாடு. காதல் படுத்துற பாடுதே. இப்ப எப்படி சொல்றேன் பாருங்க. எப்படி? அடியாத்தி வாத்தியாரு அப்படி பாட சொல்ல மறந்ததென்ன? சிவகாமி நினைப்பினிலே பாட சொல்ல மறந்து விட்டேன். அடியாத்தி வாத்தியாரு பாட சொல்ல மறந்ததென்ன? அடியாத்தி வாத்தியாரு பாட சொல்ல மறந்ததென்ன? ஆடமரக்கிளி அன்னாடம் என்னோடு பேசுமா இல்லையே சும்மா? ஆத்தங்கரையினில் அத்தாடி முத்தாக கூடுமா வந்து வாடுமா? கோலக்கிளி பேச்ச கட்டாயம் தட்டாம கேட்கவா வந்து பார்க்கவா? காலங்கடத்தாம கையோடு கையாக சேர்க்கவா மயில் சேர்க்கவா? போதும் இது போதும், இந்த பிறவியில் வேறென்ன வேண்டாமோ? மோதும் கடமோதும் நெஞ்ச கடலில் ஆசைகள் போயாம ஒட்டி ஒட்டிக்கோ 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 என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ. அடி சிவகாமி நினைப்பினிலே பாட சொல்ல மறந்து விட்டேன். அடியாத்தி வாத்தியாரு பாட சொல்ல மறந்ததென்ன? காதல்கடுதாசி கண்ணாலா இந்நேரம் போட்டது வந்து சேர்ந்தது. கோடி கலந்திட அம்மாளும் இப்போது தோணுது ஒன்று நாடுது. தேடும் தினை மாவும் தின்னாமல் இல்லாமல் போகுமா விட்டு ஓடுமா? தேட கிடைக்காத பொன்னாரம் என் கையில் ஏறுமா துகள் மீறுமா? பேசி மலை வீசி கடலில் போதையை ஏற்காத அடி ராசி நல்ல ராசி என்ற பொருத்தத்தை என்றும் பார்த்தாரே. ஒட்டிக்கோ 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 என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ. அடி சிவகாமி நினைப்பினிலே பாட சொல்ல மறந்து விட்டேன். அடியாத்தி வாத்தியாரு பாட சொல்ல மறந்ததென்ன? அடியாத்தி வாத்தியாரு பாட சொல்ல மறந்ததென்ன?
நன்றிண்ணா, நன்றி நன்றி, மனமார்ந்த நன்றி. என்னுடைய விருப்பத்திற்காக அந்த பாட்டை பாடினேன். அன்பு அண்ணார் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க ஒரே ஒரு முருகன் பாடல் மட்டும் பாடிட்டு நந்தவனம் இல்லை இதே பாடிடுறேன். ஏன்னா அவர் கேட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுவார். அப்புறம் அந்த பிள்ளை பாடலையும் சொல்லிட்டு இருக்க. எந்த பாட்டு பாடுறீங்க? சரவண பொய்கையில் நீராடி. நீராடி நீராடி. சரவண பொய்கையில் நீராடி துணி தந்தருடன் முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி துணி தந்தருடன் முருகனிடம் இது கரம் நீட்டி வரம் கேட்டி இது கரம் நீட்டி வரம் கேட்டி அந்த மன்னவன் விண்ணருள் மலர் தந்தான் சரவண பொய்கையில் நீராடி தந்தருடன் முருகனிடம் முருகனிடம் இது கரம் நீட்டி வரம் கேட்டி அந்த மன்னவன் மலர் தந்தான் சரவண பொய்கையில் நீராடி அம்மா இருங்கம்மா. அருமையா பாடினீங்க, கேட்ட பாடலாம் பாடினீங்க, நல்ல நடுத்தர பாடல் பாடினீங்க. நேரமாயிருச்சுங்க. ஏமா ஏன் நேரம் ஆயிட்டேன்னு விடிய காலம் 8 மணி வரை நாடகத்தை நடத்துவோம். தெரியாமல் பாடிட்டாங்க, அடிச்சிடாங்க, வேணாம். இனிமேல் அவங்க பாட மாட்டாங்க இந்த பாட்டை, சத்தியம் பண்ணுறேன். ஏமா வாங்கத்தா வாங்க, கீழே இழுத்து தள்ளி விடுங்க. ஹலோ அதான் தில்லானா மோனம்பால சிவாசியும் 10 மணி நாட்டிய மாடையில் நாதமும் சுரமும் ஒன்று சேர்ந்தா அதுக்கு ஈடே இல்லைங்கிற கதைக்கு இணங்கி நமது அருமை புதல்வன் ஜெயமணிகண்டனுக்கும் மனோரஞ்சனி என்ற வள்ளி நாயகிக்கும் நம்ம பாரத பிரதமர் முன்னாள் இந்த அன்னை இந்திராவின் நினைவாக அறிவுலக மாமேதை அம்பேத்கர் நினைவாகவும்
ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன். நன்றிங்க, வாங்க. நன்றி வா. நன்றி நன்றி. அத்தா நீ அன்பளிப்பு கொடுத்தாலாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு போயிட்டியே. அன்பு அம்மா, மனமார்ந்த நன்றி நன்றி. மேடை வரைக்கும் வந்து என்ன இப்படி பாராட்டணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் மேடை வரைக்கும் வந்து பாரத பிரதமர் அவர்களையும் நினைவுபடுத்தி எப்பேற்பட்ட ஒரு வாழ்த்து. தில்லானா மோகனாம்பால்ல ஆமா, நான் வேணா நாட்டியமாடா. அன்பு ஆத்தாக்கு ரொம்ப நன்றி. நீங்க இவ்வளவு நீங்க அன்பளிப்பு கொடுத்தவரை இந்த வள்ளியை நான் விடுற மாதிரி ஐடியா இல்ல. இதுவரை நீங்க பாருனாங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்களேன், சொல்லுங்க. தில்லானா மோகனாம்பால் சொன்னீங்கல்ல, ஆமா. நான் நாட்டியம் ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, நீங்க எல்லாம் தலைதறிக்க ஓடி போயிருவீங்க. தலைதறிக்க ஓட மாட்டேங்க, மேடை உடஞ்சு போகும். ஏமா தேரு, உங்க நாயனத்துல இருந்து தான் அந்த சத்தம் வருதா? ஆமா, இதுவரை நீங்க பாடுனீங்க. அன்பு அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கம். இந்த ஒரு பாடல் ஏன் கூட சரியா பாடுங்க. நேரம் ஆயிடுச்சுங்க. அப்ப பயப்படுறீங்கன்னு சொல்லுங்க. நல்ல புது பாட்டு, புது பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு அன்பார்ந்த ரசிக பெருமக்கள் நல்லா கவனமா இருக்கணும். அந்த பாடல் மாதிரியே பாடணும். எந்த பாட்டு மாதிரி நான் சொல்றேன். எந்த பாட்டு? அண்ணன் பாத்தையா. அத கால இன்னொரு இருக்கு. பணத்துக்காக ஆசைப்பட்டு எக்கோ போடுங்க, எடுத்து வைங்க. காவியமா காவியமா நெஞ்சில் ஓவியமா நெஞ்சில் ஓவியமா அதன் ஜீவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னம்மா தெய்வீக காதல் சின்னம்மா. காவியமா நெஞ்சின் ஓவியமா காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னம்மா. காவியமா காவியமா நெஞ்சில் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னம்மா. காவியமா முகத்தோடு நினைவில் கொஞ்சம் கோபமே சாம்ராஜ தீபமே சிரித்த முகத்தோடு நினைவில் கொஞ்சம் கோபமே. முந்தாஜே பாட்டுல முந்தாஜே முந்தாஜே முத்தேய தேகமே முந்தாஜே முத்தேய தேகமே பேசும் முழுமதியே என் இனிய கீதமே பேசும் முழுமதியே என் இனிய கீதமே. எங்கும் இன்பமே பொங்கும் வண்ணமே என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே. எங்கும் இன்பமே பொங்கும் வண்ணமே என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே. அன்பின் அமுதமே அழகின் சிகரமே அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே. காவியமா நெஞ்சில் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா. காவியமா
வாழும் இந்த உலகிலே கண்ணே தோன்றும் அந்த கனவிலே கண்ணே தோன்றும் அந்த கனவிலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உறவிலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உறவிலே காலம் மாறினும் தேகம் அழியினும் காலம் மாறினும் தேகம் அழியினும் கதையின் கடைசியில் கலந்தே வாழனும் கதையின் கடைசியில் கலந்தே வாழனும் நெஞ்சில் ஓவியமா நெஞ்சில் ஓவியமா காவியமா அன்பார்ந்த இந்த பாடுறேன் அன்பார்ந்த ரசிக பெருமக்களே எண்ணற்ற பாடல்கள் கண்டுகளித்திருப்பீர்கள் நமது எல்லா ஊர்லேயுமே பாடியிருக்கோம் அருமையண்ணன் வந்தவொடனே சொல்லியிருந்தாங்க நாடக உலகத்தில் இதுவரை யாரும் எந்த ஒரு இசைக்கலைஞரும் பாடியதில்லை நீங்கள் பார்த்து எத்தனையோ நாடகம் பார்த்துருக்கலாம் இந்த பாடல் மிகவும் சிரமமான ஒரு பாடல் அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து இந்த பாடலை கண்டுகளித்து உற்சாகம் தருமாறு தாழ்மை என்பதை கேட்டுக்கொள்கிறோம் 1 2 3 4 கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தாடி தேவன் நன்றி இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தாடி தேவன் நன்றி கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை நான் ஒரு விகடகவி இங்கு நான் ஒரு கதை சொல்வேன் ஓங்கிய பெரும் காடு அதில் உயர்ந்ததொரு ஆலமரம் அந்த ஆலமரத்தில் அந்த அற்புத வனத்தில் ஆண்கிளி இரண்டுண்டு பெண்கிளி இரண்டுண்டு அங்கேயும் ஆசை உண்டு அதில் ஒரு பெண்கிளி அதனிடம் ஆண்கிளி இரண்டுக்கு மயக்கம் உண்டு கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தாடி தேவன் நன்றி கொட்டும் முழக்கங்கள் கல்யாண நேரங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா கொட்டும் முழக்கங்கள் கல்யாண நேரங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா சிங்கப்பூர் ஏர்போர்ட் 1 2 3 4 பைலட் தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டில் ஊர்கோட போனதம்மா சிங்கார காரோடு சங்கீத தந்தை சந்தோஷ பாடிதம்மா
கால் வீட்டு பிள்ளை போல் போல் வந்த முயல் ஆங்கிலம் பாடிடமா பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திரம் ஓரிடமா மாங்கல்யம் தந்துணானே நம ஜீவன கேதுனா சங்கே பத்மாத்வகிதம் சங்கீத சுயிச்சோ பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திரம் ஓரிடமா பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானை பல்லாண்டு பாடிடமா கடவுள் அமைத்து வைத்த மேடை நினைக்கும் கல்யாண மாலை ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் நுழைந்ததம்மா உல்லாச வாழ்க்கையில் ஒரு கிளி கொடுத்திட்டு ஒரு கிளி ஒருங்கிதம்மா அப்பாவியாகி தப்பாக நினைப்பது எப்போது தீர்ந்ததம்மா அது எப்போது கிளியல்ல கிணத்து தவழிதான் இப்போது புரிந்ததம்மா கடவுள் அமைத்து வைத்த மேடை நினைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தாடி தேவன் நன்றே கடவுள் அமைத்து வைத்த மேடை நன்றி நன்றி. ஆலங்குடியைச் சேர்ந்த துரையண்ணா அவர்கள் அன்பளிப்படுத்துள்ளார்கள். நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கறத காட்டிலே இந்த பாடலுக்காக கைதட்டி பெருமை சேர்த்த அத்தனை நாடகக்கலா அரசியல் பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாமா பொண்ணு ஏ ஹரிஹரண்டி ஹரிஹரண்டி ஆமா சரி சரி ஓடியாத்தா ஹரிதரணி ஓடியா